சார் கடகராசி சார் 2026 என்ன சார் எங்களுக்கு குட் நியூஸ், எப்படி சார் ஆக்டிவேட் பண்ணுவது அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. எல்லாருக்கும் நன்றாக தெரியும், நம்ம தான் நிறைய வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிச்சு விட்டோம். கஷ்டப்பட்டது கடகராசி போல் இல்லை அப்படிங்கிறது. இப்போ அந்த கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் சுக்குநூறாக உடைக்கப் போகிறீர்கள். இப்போ நான் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் என்ன சொன்னேன் அப்படின்னா, 6, 8, 12ஆம் பாவங்களின் சேர்க்கை, பார்வை, தொடர்பு, பரிவர்த்தனை, நட்சத்திர பரிமாற்றம், அதில் கிரகங்கள் அமைவது தான் அந்த விபரீத ராஜயோகம். இப்போ கடகத்துக்கு 8ஆம் பாவத்தில் நிற்கக்கூடியவர் ராகு. அவருக்கு சொந்தமாக வீடு கிடையாது. அவர் அந்த வீட்டின் அதிபதியாக செயல்படுவார். அப்போ அவர் தான் அங்கு சாட்டர்னாக செயல்பட வேண்டும். இப்போ இந்த ராகுவை யார் பார்க்கிறார் அப்படின்னா, 6ஆம் பாவத்தின் அதிபதி குரு தனது விசேஷ பார்வையாக பார்க்கிறார். அப்போ இதிலே நமக்கு பார்த்தோம்னா அந்த 6, 8 சப்போர்ட்டிவாக அந்த 12ஆம் பாவத்தின் தொடர்பு அப்படிங்கிறதும் விட்டது. அப்போ இது தொடக்கமே கடகத்துக்கு விபரீத ராஜயோகம். இவர்களுக்கு பஞ்சமகா புருஷ யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் இந்த மாதத்தில், அதாவது வருடத்தின் முதல் மாதத்திலேயே உச்சமடைய போகிறார் 7ஆம் வீட்டில். அவர் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுமே உபஜெயம். இப்போ இந்த ஜெயம்னாவே வெற்றி தான். அப்போ தனஸ்தானாதிபதியும் அவர் கூட சேர்த்துக்கிறார். தனஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி, பாக்ய உங்களுக்கு ஜீவனாதிபதியின் கூட்டணி அப்படிங்கிறதே உங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீன்னு சொல்கிறது போல் இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை. இப்போ இதெல்லாம் யோகம்னு எடுத்தோம்னா இது போய்கிட்டே இருக்கும். சிவராஜ யோகம், குருமங்கள யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் உங்களுக்கு வரும். அப்புறம் செவ்வாய் உச்சமாகக்கூடிய ருச்சக யோகம், சசிமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம்னு தொடர்ச்சியாக வரும். அப்போது நம்மளுடைய கோர் அந்த விபரீத ராஜயோகம் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி விடுகிறது. குறிப்பாக 8ஆம் இடத்துல மார்ச் மாதம் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேல் இந்த கூட்டணி எல்லாம் உள்ளே போனாலும், நான் சொல்வது போல் அந்த 8, 6, 12 அதிபதிகள் அந்த பாவங்களின் தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு விபரீத ராஜயோகம் தான். இதனை நாம் ஆக்டிவேட் செய்ய வேண்டும். அதாவது நாம் அந்த அதிர்ஷ்டத்தை பார்க்கும் பொழுது அந்த அதிர்ஷ்டமும் நம்மை பார்க்கும். இதனை அப்சர்வ் பண்ணணும் நம்ம. இதையும் தவிர இப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு ராசியில் குரு அமரப்போகிறார். இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் அமலா யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம்.